கார்டு 1.25 கோடி ரேஷன் கார்டுக்கு 1000 மாசம் கொடுக்கிற இவர்கள் ஒரு மாதத்திற்கு 1000 கோடி ரூபாய் 1200 கோடி ரூபாய் செலவு செய்கின்ற இவர்கள் மாவட்டத்துக்கு மாவட்டம் நிலம் சார்ந்த வளம் சார்ந்த ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கொடுத்திருக்கலாமே ஏன் கொடுக்கல ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் லேப்டாப் தராங்க. லேப்டாப் எப்ப 3ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் தரார். 3ஆம் ஆண்டு படிப்பை முடிக்கிற தருவாயில் படிப்பை தொடங்கும் போது தான் ஒருத்தனுக்கு நோட்டு புத்தகம் தேவைப்படும், லேப்டாப் தேவைப்படும், பேனா பென்சில் எல்லாம் தேவைப்படும். படிப்பை முடிக்கிற நேரத்தில் ஒருவனுக்கு லேப்டாப் தருகிறார். அதே ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன் மகனுக்கு செஞ்சு கொடுத்த நல்லது என்ன தெரியுமா? கட்சியில் சேர்ந்த மாத்திரம் அவர் இளைஞரணி தலைவர், அதுக்கப்புறம் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு, அதில் வென்று பெற்ற பிறகு அவர் சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கப்புறம் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், எல்லாம் உடனுக்குடனே நடக்குது. விளையாட்டுத்துறை அமைச்சர், அதற்கு பிறகு அவர் துணை முதல்வர். இனி எதிர்காலத்தில் திமுக என்கிற கட்சி எப்போதெல்லாம் ஆட்சி பிடிக்கிறதோ அப்போது ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சராக இருக்கலாம். நான் கேட்கின்ற கேள்வி, இந்த திராவிடத்தின் உதயசூரனுக்கு ஓட்டு போடுகின்ற பெருமக்களை நீங்கள் கொஞ்சமாவது சிந்தியுங்கள். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களிடமிருந்து நீங்கள் கேள்வியை கேளுங்கள். 3ஆம் ஆண்டு படிக்கும் போது எனக்கு லேப்டாப் கொடுக்கிற, 4 ஆண்டுகள் ஆண்ட பிறகு எனக்கு 5000 ரூபாய் கொடுக்கிற, உன் பிள்ளைய முன்னேற்றத்தில் நீ காட்டிய அவசரத்தை என் பிள்ளைய முன்னேற்றத்தில் ஏன் காட்டல? இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறது. யாருக்கு உங்க ஓட்டு? விவசாய சின்னத்துக்கு. ஏன்னா நான் சோறு திங்கிறேன். நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.